எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். இப்போ ஒரு முக்கியமான செய்தி. நான் சொல்ல வர கருத்து இன்ஜினியரிங் பற்றி. பொறியியல் துறையில் 2012 பேட்சில் கிட்டத்தட்ட 362 பேர் ஜாயின் பண்ணாங்க. இப்போ எஸ்ஆர்எம், பனிமலர், பெரிய பெரிய காலேஜ்லேருந்து 2000 பேர் 3000 பேர்லாம் ஜாயின் பண்ணாங்க. அவ்வளோ இன்ஜினியரிங் அவ்வளோ மவுஸ் இருந்தது. இன்ஜினியரிங் அவ்வளோ ஸ்கோப் இருந்தது. இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்கோப் உள்ள பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ்ஐடி, ஏரோநாட்டிக்கல், மெரைன். இப்போது ஏஐ கொண்டு வந்தாங்க. அப்போ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். மெக்கானிக்குன்னு ட்ரிபிள்இ படித்தவங்க மட்டும் தாங்க இப்போ இன்ஜினியரிங் ஸ்கோப். வேறு யாருக்குமே ஸ்கோப் கிடையாது. சிவில் இன்ஜினியரிங் படித்தேன். சிவில் இன்ஜினியரிங்கில் 26 அரியர் வச்சேன். 26 கிளியர் பண்ணிட்டேன். ஆனால் சர்டிஃபிகேட் வரல. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் படித்து லட்சமாக கோடி கூட சம்பாதிக்கிறாங்க. ஆனால் சிவில் படித்தவங்க கூட குறைஞ்சி போச்சு, டிமாண்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா சிவில் படித்தவங்க பிடபிள்யூடியில் வேலை வாங்குவாங்க, மெக்கானிக்கல் படித்தவங்க டெப்போவில் வேலை வாங்குவாங்க, ட்ரிபிள்இ படித்தவங்க டிஎன்ஐபியில் வேலை வாங்குவாங்க. இப்போ டெக்னிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக்கல் எஸ்ஐக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஈஸி தான் ஃபஸ்ட்டு அலைடு. இப்போ ட்ரிபிள்இ சேர்த்துட்டாங்க, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சேர்த்துட்டாங்க. இப்போ இன்ஜினியரிங் படித்து நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கேட்ரிங் வேலைக்கு போகிறேன். இன்ஜினியரிங் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. பார்ட் டைம் ஜாப் போகிறேன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு. இன்ஜினியரிங் ஸ்கோப், இன்ஜினியரிங் படித்தவங்க வேலை கிடையாதுங்க, லெக்சராக போயிடுறாங்க. இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ஸ்கோப்பே கிடையாது. இன்ஜினியரிங்னால பொருளாதாரத்தில் மக்கள் பின்தங்கி நிற்கிறாங்க. கடன் வாங்கி நகை அடமானம் வச்சு பண்ணுறாங்க. இப்போ இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் அருகில் இல்லை வடமாவந்தல்ல அருள் மீனாட்சி அம்மன் காலேஜ் படித்தோம். இன்ஜினியரிங் ஸ்கோப் வந்து இன்ஜினியரிங் கலைஞ்சு போச்சு. காஞ்சி பல்லவன், நரசிம்ம பல்லவன், சோழன் பாலிடெக்னிக்கு, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், சத்யபாமா செம்மஞ்சேரி, அங்கே எவ்வளோ கூட்டம் இருந்தது, எவ்வளோ பேர் படிச்சிருந்தாங்க. இன்ஜினியரிங்கே வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இன்ஜினியரிங் படித்தவங்க ஃபஸ்ட் இயரே படித்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு செகண்ட் இயர் வேறு ஏதாவது காலேஜ் மெடிக்கல் ஃபீல்டில் போகிறாங்க. இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அவ்வளோ ஸ்கோப். பிஎஸ்என்எல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போவாங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தவங்க. இப்போ இன்ஜினியரிங் ஸ்கோப் நிறைய குறைஞ்சி போச்சு. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிற மோஸ்ட் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு. இப்போ இன்ஜினியரிங்கில் அவ்வளோ பேர் வெளியே வெறுத்து ஒதுக்குறாங்க. வேலை இல்லை, வேலையெல்லாம் திண்டாட்டம் நடக்குது. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சிவில் படித்தவங்களுக்கு சம்பளம் 18,000 16,000 அப்படி தான் கொடுக்குறாங்க. ஆனால் மெக்கானிக்கல் படித்தவங்க 50,000 60,000 70,000 வாங்குறாங்க. இன்ஜினியரிங் சேரப்போ கவனமாக சேரணும். இன்ஜினியரிங்காக அரியர் வச்சு கிளியர் பண்ண முடியாது. M1, M2, M3, M4லாம் 4 அரியர் வச்சு கிளியர் பண்ணேன். அது கிளியர் பண்ணுறதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. இன்ஜினியரிங் வந்து ஒரு இன்வேலிட் கோர்ஸ் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ அதாவது படித்து வேலை இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. இன்ஜினியரிங் படிக்கிற பார்த்து கவனமாக சேருங்க. இன்ஜினியரிங்கில் வந்து இப்போ சிவில் மெக்கானிக் தான் அவ்வளோ கூட்டம் கூடி போச்சு. நிறைய காலையில் சிவில் மெக்கானிக் வச்சு தான் கூட்டமே ஓடுது, ரன் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் படிக்கிறவங்க கவனத்திற்கு. இந்த வீடியோ யாராவது பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் 1995.